ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு யோகே டிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னா தோனியோட பர்த்டேக்கு காமன் டிபி எப்படி ரெடி பண்ணுறது தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா Ctrl+O கொடுத்து ஒரு பேக்ரவுண்ட் லேயரை வந்து இம்போர்ட் பண்ணலாம். பாருங்கள் Ctrl+O கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பேக்ரவுண்டை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அங்கே நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து பேக்ரவுண்ட் வந்து லோட் ஆனோடனே நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா சம் பிஎன்ஜிஸை வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா Ctrl+O கொடுத்து இருக்க எல்லா பிஎன்ஜிஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து எல்லா பிஎன்ஜிஸும் லோட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறேன். அது எப்படின்னா ஃபஸ்ட் வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு இந்த பிஎன்ஜியை வந்து ஃபஸ்ட்டாக நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து இம்போர்ட் பண்ண உடனே இதே மாதிரி ஒன்னொன்றுத்தையும் நம்ம வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ரீசைஸ் அண்ட் ரீஅரேஞ்ச் வந்து பண்ணலாம். அது வந்து எப்படி நான் இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட் வந்து இந்த பிஎன்ஜியை வந்து நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் பெருசாக இருக்க மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு பிஎன்ஜியுமே நம்ம ரீசைஸ் பண்ணி அண்ட் ரீஅரேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். அது எப்படி நான் காட்டுறேன். ஒன்ஸ் வந்து இதை ரீஅரேஞ்ச் பண்ணி இதை வந்து ரீசைஸ் பண்ணி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா டிக் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்த உடனே இப்போ வந்து இதே மாதிரி ஒரு லேயருமே நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இது இந்த இடத்துல வந்து இங்கே லைன் இருக்கே அதை வந்து நம்ம கிளியர் பண்ணணும்னா அது வந்து அவசியம் இல்லை. ஏன்னா வந்து இதுக்கு மேலே தான் நம்ம ஒரு பிஎன்ஜிஸுமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இது வந்து அந்த லைன்ஸ் வந்து மறைச்சிரும். இந்த மாதிரி ஒரு பிஎன்ஜியுமே அதே மாதிரி நம்ம ரீசைஸ் அண்ட் ரீஅரேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து எல்லா பிஎன்ஜிஸும் இப்படி வந்து ரீசைஸ் அண்ட் ரீஅரேஞ்ச் வந்து பண்ணி முடிச்சோடனே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இப்போ எல்லா லேயர்ஸுமே வந்து நம்ம இந்த பிஎன்ஜிஸோட லேயர்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலும் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து லேயர்ஸ்லாம் வந்து கிளிக் ஆயிரும். ஒன்ஸ் வந்து கிளிக் ஆன உடனே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா Ctrl+T வந்து கொடுத்துக்கோங்க. Ctrl+T கொடுத்துட்டு அப்படியே வந்து இதை வந்து மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லாமே ஒரே டைம் வந்து மூவ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து ரீசைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் ரீசைஸ் பண்ணிட்டு முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா பேக்ரவுண்டில் வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். அது எப்படி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் லேயருக்கு வந்து போங்க. இந்த டெக்ஸ்ட் லேயரில் நான் வந்து இந்த ஸ்டைல் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டைல் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரெகுலருக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா போல்ட் இட்டாலிக்குன்னு நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து இது நான் சூஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். கலர் வந்து பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் டைப் பண்ண உடனே நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து லைட்டாக ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நான் கம்மி பண்ண உடனே நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா Ctrl+T கொடுத்துக்கிறேன். Ctrl+T கொடுத்து இதை வந்து அப்படியே பெருசு பண்ணிக்கிறேன். இப்படி வந்து எனக்கு தேவையான பொசிஷனுக்கு நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து பொசிஷனை வந்து நான் கிரியேட் பண்ண உடனே நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா டிக் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்துக்கிட்ட உடனே இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்லாம் வந்து இமேஜஸ் பிஎன்ஜிஸ்க்கு மேலே வந்து உட்காந்துருக்கு. இதை வந்து எப்படிடா நம்ம வைக்கணும்னா இப்போ வந்து அப்படியே இதை வந்து ட்ராக் பண்ணி இந்த லேயர்ஸ் ஃபஸ்ட் லேயருக்கு கீழே வந்து வச்சுருங்க. ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்ச உடனே பார்த்தீங்களா பேக்ரவுண்டுக்கு வந்து கரெக்டாக வந்து டெக்ஸ்ட் வந்து சூட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து எல்லா குரூப்புமே எல்லா லேயர்ஸுமே ஒரே குரூப்பாக நம்ம மாற்றிக்கலாம். ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிட்ட உடனே நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா Ctrl+G கொடுங்க. Ctrl+G கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து குரூப் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஒன்ஸ் வந்து இந்த குரூப் வந்து ஃபார்ம் ஆன உடனே நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இரேஸ் டூல் வந்து போங்க. ஒன்ஸ் வந்து இரேஸ் டூல் வந்து போன உடனே நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்கள் இந்த இரேஸ் டூல் வந்து போன உடனே இந்த மாதிரி வந்து கிராஸ் சிம்பிள் வரும். இதை வந்து நம்ம இரேஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் என்ன வரும்னா கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு வரும். இதை வந்து கொடுங்க. கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு நம்ம கொடுத்தாலுமே இங்கே வந்து நம்மளால் இது இரேஸ் வந்து பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ராஸ்டரைஸ் லேயர்னு கொடுங்க. ஒன்ஸ் வந்து இந்த ராஸ்டரைஸ் லேயர்னு கொடுத்த உடனே நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து ப்ரஷ் பொசிஷன் வந்து வச்சுட்டு அப்படியே வந்து ரேஸ் பண்ணுங்கள். ஃப்ளோ அண்ட் ஒப்பாசிட்டி உங்களுக்கு தேவையான பொசிஷனுக்கு வந்து வச்சுக்கோங்க.
பிரஷ் வந்து ஒரு சைஸ் வச்சுட்டு, அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து இரேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கெங்க வேணுமோ, அந்த ஒரு மாரி லைன் மாரி இருக்க லேயர்லாம் வந்து இரேஸ் பண்ணிக்கோங்க. இங்கெல்லாம் வந்து நான் இரேஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து இந்த மாரி நீங்க இரேஸ் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, இதில வந்து டெக்ஸ்ட்ட வந்து ஆட் பண்றேன். அது எப்படின்னா, மறுபடியும் வந்து டெக்ஸ்ட் லேயர் வந்து போங்க. இந்த டெக்ஸ்ட் லேயர வந்து கிளிக் பண்ணிட்டு, எனக்கு வந்து இப்போ ஒயிட் கலர் வந்து வேணும். ஸோ வந்து நான் ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ண உடனே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இதில வந்து இங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணேன்னா, ஒண்ணொண்ணுமே ஸ்பேஸ் வந்து போணும். எனக்கு வந்து இப்போ வந்து ஸ்பேஸ் போல. ஸோ வந்து நான் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்பேஸ் வந்து போணும். நம்ம ஒண்ணொண்ணு ஸ்பேஸ் குடுத்து போகறதுக்கு பதிலா, இந்த இடத்துல போனீங்கன்னா, 100க்கு பதிலா 500ன்னு குடுங்க. ஒன்ஸ் வந்து 500ன்னு குடுத்த உடனே என்டர் குடுத்துட்டு, இப்போ வந்து கேப்டன் கூல்ன்ட்டு நான் டைப் பண்றேன். இந்த மாரி டைப் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து இதுக்கும் நான் வந்து ஒபாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஒபாசிட்டி வந்து கம்மி பண்ணா கொஞ்சம் வந்து பார்க்க நல்லா இருக்குன்றனால நான் வந்து ஒபாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கிறேன். அந்த பேக்கிரவுண்டுக்கு ஏத்த மாரி வந்து உட்காந்துருது. அதனால வந்து ஒபாசிட்டி கம்மி பண்ணலாம். இந்த மாரி கம்மி பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல்+T குடுத்துக்கிறேன். கண்ட்ரோல்+T குடுத்து, இத வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இப்படி வந்து ரீசைஸ் பண்ணிட்டு அண்ட் ரீஅரேஞ்ச் வந்து பண்ணிக்கிறேன். இப்படி இந்த மாரி வந்து இமேஜ்க்கு வந்து உங்களுக்கு தேவையான பொசிஷனுக்கு வந்து செட்டில் ஆன உடனே, இப்படி வந்து உங்களுக்கு தேவையான பொசிஷனுக்கு வந்து செட்டில் ஆன உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆ பர்த்டேக்காக தான் இந்த காமெண்ட் டிபி வந்து நம்ம ரெடி பண்றோம். ஸோ வந்து ஹேப்பி பர்த்டேன்ட்டு வந்து ஒரு டெக்ஸ்ட் லேயர் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாரி சூஸ் பண்ணிட்டு, இதுக்கும் வந்து ஒபாசிட்டிய வந்து லைட்டா வந்து கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாரி கம்மி பண்ணிட்டு, கண்ட்ரோல்+T குடுத்து, இதோட பொசிஷனும் நம்ப மாத்திக்கலாம். இந்த மாரி பண்ணிட்டீங்கன்னா, இப்போ வந்து டிக் குடுத்துக்கோங்க. ஒன்ஸ் வந்து சேவ் பண்ணி முடிச்ச உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, கண்ட்ரோல்+O குடுத்து மறுபடியும் நீங்க சேவ் பண்ண இமேஜ வந்து மறுபடியும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து இந்த மாரி இம்போர்ட் ஆன உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதுக்கு வந்து லைட்டா வந்து கான்ட்ராஸ்ட் எக்ஸ்போஷர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கண்ட்ரோல்+Shift+A வந்து குடுத்தீங்கன்னா, கேமரா ரா ஃபில்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் வந்து இந்த மாரி கேமரா ரா ஃபில்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு தேவையான எக்ஸ்போஷர்ஸ் அதுக்கப்புறம் வந்து கான்ட்ராஸ்ட்லாம் உங்களுக்கு தேவையான லெவலுக்கு வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாரி வச்சுக்கிறேன். இந்த மாரி உங்களுக்கு தேவையான லெவலுக்கு வந்து நீங்க அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ண உடனே, நெக்ஸ்ட் நீங்க வந்து ஓகே குடுத்துருங்க. ஓகே வந்து குடுத்துட்டீங்கன்னா, இந்த வீடியோவோட எடிட் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட உங்கள வந்து நான் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் யோகேஷ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.